கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த வில் எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை அடையாளமாக இருக்கிறது. ஆமென். முதலாம் உலகம் நீரினால் அழிந்த பின் சிருஷ்டிப்பின் தேவன் மாம்சமான யாவும் மனிதன், விலங்குகள், பறவைகள் யாவற்றையுமே இனி நீரினால் அழிப்பதில்லை என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதன் சாட்சியாக 7 கலர்களில் வானவில் தோன்றுகிறது. இந்த வானவில் கார்மேகம் இருட்டி மழை வரும் நேரத்தில் தோன்றுகிறது. உடன்படிக்கை என்பது என்ன? ஒப்பந்தம். இது அக்ரிமெண்ட். இந்த ஒரு ஒப்பந்தத்தில் ஒருவர் மட்டுமே கையெழுத்து போடவே முடியாது. உதாரணமாக, வீடு வாங்கும் பத்திரத்தில் விற்பவரும் போட வேண்டும், வாங்குபவரும் சேர்ந்து கையெழுத்து போட வேண்டும். அதேபோல் ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. நாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தால் காட் வர்சஸ் மோசஸ், காட் வர்சஸ் நோவா, காட் வர்சஸ் இஸ்ரலைட்ஸ், இப்படிப்பட்ட பல ஒப்பந்தங்கள் பற்றி பரிசுத்த வேதத்தில் நாம் வாசித்து அறியலாம். ஆம், கார்மேகம் போன்ற இருள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது நீங்களும் கடவுளும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மறந்துவிடக்கூடாது. அந்த சோதனையை ஜெயிக்க ஒப்பந்தம் செய்த நம் கடவுள் உங்களை காப்பாற்றி வழிநடத்துவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. சோதனையில் நீங்கள் இரும்பா அல்லது சில்வரா அல்லது தங்கமா அல்லது பிளாட்டினமா என்பது தெரிந்து விடுகிறது. உதாரணமாக, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை போட்ட பின்தான் உண்மையான தேவனை யார் என்று இந்த மூவர் மூலம் அறிய நேர்ந்தது. அது மட்டுமல்ல, இந்த மூவர் மூலமாகவே பாபிலோன் மகா தேசத்துக்கும் நம் உண்மையான தேவன் யார் என்றும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. இந்த மூவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனோடு செய்த உடன்படிக்கை என்ன? உண்மையான தேவனை மறுதலியாமல் இருப்பது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஏற்படும் சோதனை மூலம் உன் தேவனை உலகுக்கு இன்ட்ரடியூஸ் செய்கிறீர்களா? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை நிரூபிக்கிறீர்களா? ஒன்று நிச்சயம், அவர் தமது உடன்படிக்கையை காப்பதில் வல்லவர். அதேபோல் நீங்களும் தேவாதி தேவனோடு செய்த உடன்படிக்கையை மறந்து விடாதீர்கள். ஆமென். God bless you.